என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த பிளான்ட்டை வந்துட்டு ரீபாட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனை பற்றின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வர பிளான்ட் வந்துட்டு அந்த க்ரோயிங் பேக் வந்து சைஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸாகவும் வாங்கிட்டு வேண்டாம், அதே சமயம் நம்ம ரொம்ப பெருசாகவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய க்ரோயிங் பேக்கில் நீங்கள் வாங்கினீங்கனாவே நமக்கு வந்து வேர் பிடிமானம் வந்து சீக்கிரமாக வரும். அந்த செடியினுடைய க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் மீடியமாக இருக்க சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல உட்டியாக இருக்கிற மாதிரியும் நிறைய கிளைகள் வந்து பிரிஞ்சு வர மாதிரியான ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாட், அந்த கைண்ட்ஸ் ஆஃப் பாட் தான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது, அப்படி இல்லைன்னா காங்க்ரீட்டில் இருக்குது, அப்படின்னா டெரக்கோட்டா, செராமிக் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் டெரக்கோட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்துட்டு காங்க்ரீட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 12 இன்ச்சு வந்துட்டு பிளான்ட் அந்த பாட் சைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப சின்ன க்ரோயிங் பேக்கில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 இன்ச் பாட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிற பாட் வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 12 இன்ச் பாட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாவே கூட ஒரு ஆணி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ரீபாட்டிங்கில் நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாயில் மிக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங் சாயில் வந்துட்டு ஒரு 40% வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்மி கம்போஸ்ட் தான். வேர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் கவுட் டங்க் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோஸில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோபிட் தான். இது வந்து நான் வீட்லேயே வந்து எடுத்து வச்சது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொக்கோபிட், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாண்டு, மணல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மண்ணை வந்து நல்ல லூசனாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெல் ட்ரைன்டு சாயில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஆக்சுவலாக மாய்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கணும், பட் வந்து ரொம்பவும் வெட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரூட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பாதிக்கப்பட்டு வேரழுகள்னால செடிகள் வந்து இறந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தான். இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து வேர்பூச்சிகள் வந்துட்டு எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து நீம் கேக் வந்து எடுத்துக்கிறோம். இதுலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து NPK இருக்குது. ஸோ இது சேர்த்துறதுனால நம்ம செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டையினுடைய ஓடும் அப்புறம் வாழைப்பழத்தோலையும் வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கால்சியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால செடியில் வந்துட்டு வேர் பிடிமானமும் நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக செழித்தும் வளரும். ஸோ தோட்ட மண் வந்து நான் நார்மலாகவே எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுருக்கும் போது இந்த மழை கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப வந்து ஈரமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் உலரட்டும் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுலேயே நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்த்திடலாம். கார்டன் சாயில் வந்து ஒரு 40% எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கம்போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்துட்டு நான் வந்து கொக்கோபீட்டும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மணலும் இதுலேயே வந்து சேர்த்திக்கலான்னு சேர்த்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்திடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 90% வந்து ஆகிடுச்சு. இப்போ இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து என்னுடைய 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக 2 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையினுடைய ஓடையும் வாழைப்பழத்தோலும் சேர்த்திடலாம் இதுலேயே. இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ஒரு நல்ல சாயில், வெல் ட்ரைன்டு சாயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சாயில் மிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து நீங்கள் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஓடு இல்லைன்னா கல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் சீக்கிரமாக வந்து தண்ணியில் கலந்து ரொம்ப போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் மண்ணை சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, அப்படி இல்லைன்னா அந்த பிளான்ட் சைஸை பொறுத்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மண் சேர்த்தி. மண் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளான்ட் எடுத்து இதில் வச்சு பார்க்கலாம் சைஸ் ஓகேவா இருக்கா அப்படின்னு. ஸோ ஓகேவா இருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கும். இந்த செம்மண் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சைடில் வந்து நீங்கள் இப்படி எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் உடச்சி விட்ட மாதிரி வைங்க. வேரும் பாதிக்கப்படாத அளவுக்கு உடச்சி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு உடச்சி விட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்க மண்ணையும் இதில் சேர்த்திடலாம். இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்கிட்டு வந்து உடனே வந்து நீங்கள் செடியை வந்து வைக்காதீங்க. ஒரு 1 வீக் கழித்து வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடு வெதர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அது அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மண் கலவை எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ வந்து தண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், ஊற்றுனதுமே தண்ணி வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஈரமண்ணை தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் பாருங்கள் கொஞ்சம் கூட மண் அந்த தண்ணி வந்து தேங்காமல் உள்ளே போயிடுச்சு இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு சாயில் மிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு வெல் அண்ட் குட்டாக இருக்கும். பிளான்ட் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணியிருந்தாங்க, நியூ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுலாமான்ட்டு. எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். புதிய கிளைகள் வந்து அதிகமாக எடுத்து வரும். எடுக்கலினாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கும் போதே அதில் வந்து மொட்டுக்களோ இல்லை பூக்களோ இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் அதனுடைய க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா 5 இலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ பிரான்ச் வந்து அதிகமாக எடுக்கும். அது இல்லாமல் ஒரு 45 டிகிரி அளவுக்கு இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இது பூவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே நான் அப்படியே விட்டுட்டேன் செடியிலேயே. ஸோ இப்போ தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலைசர் தான். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃபர்டிலைசர் கொடுத்து ஒரு குட்டான சாயில் மிக்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்ததையுமே வந்து புதுசாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபர்டிலைசரும் கொடுத்துடாதீங்க. ஒரு 15 டேஸ் கழித்து லிக்விட் ஃபர்டிலைசராக மட்டும் நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்த் அப்படின்னா ஒரு 1.5 மந்த்க்கு அப்புறமா வேணால் நீங்கள் வேறு பவுடர் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஆர்கானிக் கொடுத்துக்கோங்க. அது வரைக்குமே ஆர்கானிக் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார்டனிங் டூல்ஸ் வந்து இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது செடி வைக்கிறதுக்கே. ஸோ இதை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இதனுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வச்சு 2 நாள் ஆகிடுச்சு. இதனுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது தளிர் வந்து அழகாக எடுத்து வந்திருக்கேன். அதே மாதிரியே இந்த இடத்துல பாருங்கள் தளிர் எடுத்து வருது. இந்த பக்கமும் வருது, அந்த பக்கம் சைட்லேயும் ஒன்று வருது. இந்த ஸ்டெம்மில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியிலையுமே அந்த பட் வந்து எடுக்கும் இல்லைங்களா, அந்த புது தளிர் வர இடத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த கணு பகுதி, அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் வந்து இருக்குது. நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம்லேயும் பாருங்கள் தளிர் எடுத்திருக்கு. ஸோ ஓவராலாகவே இந்த சாயிலில் வச்சு நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்குது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கும் வந்துட்டு இந்த சாயில் மிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.